அனுப்பியிருக்கேன்லம்மா, படம் எஸ் அனுப்பலையா? சார். அனுப்பிச்சிருக்கீங்க சார். அனுப்பியிருக்கேன் இல்லையா? ம். ஆஹ் ஆ- நான் இதை கொண்டாந்து உள்ள வச்சுக்கிறேன். உள்ள வச்சுட்டேன், ரெக்கார்டிங்லயும் போயிட்டு இருக்கோம். அந்த படம் என்னன்னா, ஆ சார். லெஃப்ட்ல இருந்து ம். ஒரு எல்லோ லைட் வந்துகிட்டு இருக்கு, ம். சன்செட்னு வச்சுக்கிறோம். ம். இந்த கிளவுட்ஸ் நல்ல ஹெவி கிளவுட்ஸ். ம். சன்லைட் வந்து மேலையும், கிளவுடுக்கு மேலையும் போயிட்டு இருக்கு. மேல போய் தான், அதனால இருந்தா ரைட் சைடுல வந்து கொஞ்சம் ப்ளூயிஷ் கிரேயா இருக்கு. ம். லெஃப்ட் சைட்ல இருந்து கீழே இருந்து வரக்கூடிய ரேஸ் வந்து yellowish ரேஸா வர்றதுனால இந்த கிளவுட்ல அப்படி வர்ற மாதிரி இருக்கு. ம். இது ஏயா என்னன்னு சொல்லிட்டு தெரியாது. ஆனா ஜெனரல் நம்ம வந்து வச்சுக்கிறோம், ஏயா இருக்கலாம். ம். இப்ப நம்ம வந்து என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா, வெட் ஆன் வெட்டுக்காக ம். இதை செட் பண்ணிக்கிறோம். இதுக்கு நம்ம அப்புறம் வந்துக்கிறோம். இதை இவ்வளவோட வச்சுட்டு செட் பண்ணிட்டு ஃபுல்லா தண்ணி போட்டு விட்டுட்டு, ம். இங்க இருந்து அந்த எல்லோவை லேசா கொண்டாந்துட்டு அங்கங்க அந்த ஆரஞ்சு ஸ்டோன் அப்படி வச்சு விட்டுரும். ம். வச்சுக்கிட்டு அது காஞ்சிக்கிட்டு இருக்கும் போது கிரே டோன் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். கொஞ்சம் போல தான் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். இருந்தாலும் நம்ம தேவையான லெவலுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்கலாம். ம். அந்த போன தடவை கிளவுட் செஞ்சோம் இல்லையா, ஆ இங்க சார். பாருல ஒரு பயங்கரமான ஒரு பூனை. எங்க வீட்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. ஓ. காம்பவுண்டுக்குள்ள போயிட்டு இருக்காது ஜாலியா. ம். அப்ப அந்த அந்த எங்க இருக்கு, இப்படி பிடிச்சு இழுக்கிறது இதை கீழே. ஓகே. அப்ப அதே மாதிரி கிளவுட் அப்படியே 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 போட்டு வருவோம். என்ன நடக்குதோ நடக்குது. கொஞ்சம் ஆரஞ்சஸ் வந்து சேவ் ஆகும். இன்கேஸ் சேவ் ஆகலைன்னா தர்ஸ்டி பிரஷ் வச்சு கொஞ்சம் எடுத்துட்டு ஆரஞ்சஸ் வைக்கிறதா இருந்தா வைக்கலாம். அதுக்கப்புறம் எப்படி மேனிப்புலேட் பண்றோமோ பண்றோம். இந்த இடத்த நம்ம கவர் பண்ணிட்டோம்னா இந்த இடத்த தனியா ஹேண்டில் பண்ணுவோம் நம்ம. சரியா? இந்த இடத்த தனியா ஹேண்டில் பண்ணுவோம். ஆரம்பிச்சிருவோமா? எஸ் சார். ஓகே. இப்ப நான் வந்து என்னன்னா, எனக்கு வேர்மில்லியனும் எல்லோவும், அத குரோம் எல்லோ, லெமன் எல்லோ வந்து ரொம்ப டூ பிரைட்டா இருக்கும். அதனால குரோம் எல்லோ வச்சுக்கிறோம். இந்த வாட்டர் கலர் டியூப் செட்டு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது ஆக்சுவலா. அதாவது எனக்கு ஞாபகமே இல்லை எப்போ வாங்கினேன்றத, ஞாபகம் இல்லை. காஞ்சி போய் ஆல்மோஸ்ட் காஞ்சி போக ஆரம்பிச்சிருச்சு. எப்போ வாங்கினதுன்னு பார்ப்போமா? பரவாயில்ல, ஆகஸ்ட் ரீசெண்டா தான், ஆகஸ்ட் 14 வாங்கியிருக்கேன். அப்ப இப்படிதான் இருக்கும். அது மூடி திறக்க முடியல. சில கலர்ஸ் எல்லாம் வந்து உடைஞ்சே போச்சு, திறக்கும் போது உடைஞ்சிருச்சு. நான் இப்ப கலரை எடுத்துட்டு அப்புறம் காட்டுறேன் உனக்கு. நான் என்ன கலர்ஸ் எடுத்துட்டு இருக்கேன்னு காட்டுறேன். நான் எல்லோவும் குரோம் எல்லோவும் வார்மிலியனும் எடுக்கிறேன். குரோம் எல்லோவும் சரி வார்மிலியனும் சரி நான் வந்து தள்ளி தள்ளி நல்ல டிஸ்டன்ஸ்ல வச்சுக்கிறேன். இப்படி வச்சுக்கிறேன் நான். ஏன்னா சமயத்துல வார்மிலியனையே ஸ்ட்ரைட்டா எடுத்து வைக்க வேண்டி வந்தாலும் வரலாம் போல தோணுது எனக்கு. சரியா? இப்ப நான் வந்து என்ன செஞ்சிடறேன், ஒரு பென்சிலை எடுத்து கிரவுண்ட வந்து நம்ம அதோட கொஞ்சம் கூட கொடுக்கலாம். ரொம்ப கம்மியா கொடுத்துருக்காங்க கிரவுண்ட. நம்ம வந்து எங்க இருக்கு, லேசா கோன்ல போகுது, அப்படி கொடுத்துக்குருவோம் நம்ம. ஆக்சுவலா வேற எதுவுமே இல்லை இங்க. நம்ம வந்து இங்க வந்து கொஞ்சம் மலைகள் இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். கொஞ்சம் இந்த இடத்துல எல்லாம் கொஞ்சம் பிளான்ஸ் இருக்கிற மாதிரி எல்லாம் வச்சுக்கிறோம். அதெல்லாம் வந்துட்டோம். கொஞ்சம் மலைகள் இருக்கிற மாதிரி வச்சுக்கிறோம்.
நல்ல டிஸ்டன்ஸ்ல மலைகள் இருக்கிற மாதிரி வச்சுக்கிறோம். 2-3 லேயர் இருக்கிற மாதிரி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிறோம் அது. ம். கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமான மலைகள். ம். இங்க 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 கொஞ்சம் பிளான்ட்ஸ் இருக்கிற மாதிரி, இங்க இங்க கொஞ்சம் வேற மாதிரி மலை. அப்படி இருந்துட்டோம். இங்க கிளவுட்ஸ் எப்படி வரப்போகுது? கிளவுட்ஸ் வந்து நம்ம டிரா பண்ண வேண்டிய தேவை இல்லை. ம். கம்ப்ளீட்டா வெட் ஆன் வெட் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ரைட் சார். அதனால ஒரு பெரிய பிரஷ் ஒண்ணு எடுத்து, பிளாட் பிரஷ் ஒண்ணு எடுத்து, ம். நான் வந்து கிட்டத்தட்ட இவ்வளவு சாய்வா வச்சிருக்கேன். ஓ. பிளாட் அப்படி தரையில இப்படி வச்சுதானே செய்வோம் இல்லையா? அப்படி இல்லாம அப்படி தூக்கி வச்சிருக்கேன் நான். ம். அது காட்டுறேன்னு ஒண்ணு காட்டுறேன்னு. இந்த அந்த லேப்டாப் ஸ்டாண்டுல ஆஹா. அவ்வளவு சாய்வா ஓ, வச்சிருக்கேன். ஓகே. ம். ஆ? ஆ, இன்னும் கூட சாய்வா வைக்கிறதா இருந்தா வச்சுக்கலாம். ம். ஆ, அப்படி வச்சிருக்கிறதுனால தண்ணி வந்து கிறுகிறுன்னு எல்லாம் கீழே இறங்கும். கீழே இறங்கிரும். ம். கீழே இறங்கும். அத கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே நம்ம செஞ்சுக்கிட்டே போக வேண்டியதுதான். ம். ம்? இப்ப நம்ம மேல வைக்கிற தண்ணி கீழே வந்து சேரும். ம். அப்ப நம்ம மேல வந்து ஈர பண்ணிக்கிட்டே இருக்கணும். ம். பிரஷ் வந்து கிட்டத்தட்ட தொடலாம், ம். தேய்ச்சிடக்கூடாது. ம். தேய்ச்சா பேப்பர் போச்சு. ஆமா. இப்ப என்னன்னா மாஸ்டர்ஸ் உடைய பெயிண்டிங்ஸ பாக்குறோம் நம்ம. அப்ப நம்ம இவர் இருக்கிறதுலே ரொம்ப பிராவோ செய்யற அப்கோர்ஸ் வின்ஸ்லோ ஹோமர் பயங்கரமா அடிச்சு தள்ளியிருப்பாரு. தாட் பூட்டுன்னு அடிச்சிருப்பாரு. ம். அப்புறம் நம்ம ரசல் ஃபிளின்ட் பார்த்தோம் அப்படின்னா, அதாவது ஒரு பெயிண்டிங்கே பண்ணல, சும்மா பிரஷ்ஷை வந்து அப்படியே தெளிச்சு விட்டுக்கிட்டே போனாரு, எல்லா படமும் வந்துருச்சுன்ற மாதிரி இருக்கும் அதை பாக்குறதுக்கு. ஆமா. ம். ஆனா உண்மையில பார்த்தோம் அப்படின்னா உயிரை கொடுத்த வேலை. அதுல ஒருத்தர் நமக்கு ஜான் சிங்கர் சார்ஜென்ட்ன்றது நமக்கு ஆயில் பெயிண்டிங் ஆர்டிஸ்டா தான் நமக்கு ரொம்ப வருஷமா தெரியும். ம். அதாவது நம்ம ஆர்ட் ஹிஸ்டரி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஆட்களா இருந்தா, அந்த மேடம் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டார்க் ட்ரெஸ் போட்டுட்டு ஒரு லேடி ம். ஒரு சோஃபா மாதிரி ஒன்று இருக்கும், அதுல அப்படி கை வச்சு சைடுல அப்படி திரும்பி இருக்கும், ப்ரொஃபைல் தான் இருக்கும், ஓ. பாடி ஸ்ட்ரைட்டா பார்த்துக்கிட்டு இருக்கோம், ம். மூஞ்சி வந்து நல்ல சைடுல இருக்கும், ஷார்ப் ஃபீச்சர்ஸ். ம். அப்படி ஒரு பெயிண்டிங் ஒன்று உண்டு, சார்ஜென்ட். அது மாதிரி சார்ஜென்டோடைய பெயிண்டிங்ஸ் பயங்கரமான ஒரு லேண்ட்ஸ்கேப்ஸ் எல்லாம் உண்டு, ஸ்டில் லைஃப் உண்டு, அனிமல் பெயிண்டிங் உண்டு, எல்லாமே. அவர் வந்து ஆயில் பெயிண்டிங் தான் அவர் வந்து ஆர்டிஸ்ட்ன்ற மாதிரி தான் ஒரு ஃபீலிங் இருக்கும் நமக்கு. ம். பார்த்தா வாட்டர் கலர் செஞ்சிருப்பாப்ல, போதும்னு போயிடும். ஓ. எப்படி இருக்கும்னா, ஒரு ஒரு ஓடிக்கிட்டு இருக்கிற அதாவது ஒரு காரை ஓட்டிக்கிட்டே ம். பெயிண்டிங்கும் செஞ்சிட்டு இருந்த மாதிரியே இருக்கும். ஆக்சுவலா அப்படி இருக்கும் பாக்குறதுக்கு. ஓ. என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு ஷுவரா தெரியாது. ஆனா இப்படி வைக்கிறத தவிர வேற வழியே இல்லை. இப்படி வச்சாதான் அந்த எஃபெக்ட் வரும், இல்லாட்டி வராது. ம். நம்ம கிளேசிங் பண்ணா கஷ்டம் இல்லை சார். கிரே மேல ஆரஞ்சு குறாது மோஸ்ட்லி. எந்த இடத்துல ஒயிட் விடுறது? ஆமா. இப்ப கிளவுட வந்து இப்படி கொண்டு போனேன்னா, இப்ப கிளவுட வந்து நான் இப்படி ஷேப் இப்படி ஷேப் கொண்டு வர முடியும். ம். ஆ? ம். கிரேல செஞ்சுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கேன், ஒயிட் விட்டுட்டு செய்யணும் இல்லையா? அப்ப
ஆமா. ஒயிட்ட எப்படி நான் இப்படி விட முடியும்? ஆமா, கஷ்டம். ம். அதனால பெஸ்ட் வந்து கிரே இத வச்சிடுறது தான். ம். இப்ப என்னன்னா பெங்களூர்லயும் சூடாக ஆரம்பிச்சிருச்சு. ஆமா சார். ஐயோ! பயங்கரமா இருக்கு. ஆமா. அதனால கண்ட்ரோல் இல்லாம காயுது பெயிண்டிங். ம். கம்ப்ளீட்டா கண்ட்ரோலே கிடையாது. ஆமா. இப்ப நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் எப்படி வந்து திரும்ப வந்து கிரே வைக்கிறதுக்கு எப்படி நான் வந்து இத வெட்டாக்குறதுன்னு. ஆமா. கிர்- சம்மர் மாரி இருக்கு சார் இப்பயே. சம்மர் மாதிரி இருக்கு. மே மாசத்துல இருக்க கதைலாம் இப்பயே இருக்கு. ஆமா. ஒரு வழிதான் ஆடும்னு நினைக்கிறேன் மே தூரம். எனக்கும் ஏசி பிடிக்காது, பிரேமாக்கும் ஏசி பிடிக்காது. ம். அதனால ஏசி இல்லாமே இத்தனை வருஷமா தள்ளிட்டோம் நாங்க. சேம் சார். ஏசி இல்ல எங்கேயுமே. நானும் ஆமா. ஏசிலாம் யூஸ் பண்ணதே கிடையாது. ஏசி இந்த வருஷம் வாங்கி ஆகணும் போல இருக்கே. சரியா, இப்ப எனக்கு வேற வழியே தெரியல. என்ன செய்ய போறேன்னா, ம், எதை வச்சு நான் இப்போ செட் பண்றது? ஒரு நிமிஷமா ஆ சார். என்னமாச்சும் ஒரு ஐடியா பண்ணி ஆகணும். ஆ, ட்ரை பண்ணி பார்ப்போம். நடந்துச்சுன்னா நடக்குது, நடக்கலன்னா நடக்கல. ம். ஆஹா, அருமையா போச்சு போ. இது அந்த மவுத் ஸ்ப்ரே. அக்டோபர் இல்ல. இப்ப இன்னொரு ஏதோ ஒரு கம்பெனி ஃபோரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியோட மவுத் ஸ்ப்ரே. ஓகே. ம். அது வந்து ஆக்சுவலா வந்து அதை காட்டுறேன். நான் எடுத்து முதல்ல இதை வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டு கிரே வைக்க ஆரம்பிச்சிருவோம். அதுக்கப்புறம் அதுல இருந்த அந்த பாட்டில் உடைஞ்சு போச்சு. அதுல இருந்த ஸ்ப்ரே. ம். ஸ்ப்ரே பிரமாதம் ஸ்ப்ரே பண்ணுது. சூப்பர். ஆமா. அதாவது ரொம்ப சின்சியரா வேலை பார்த்தோம்னா நேச்சரும் ஹெல்ப் பண்ணுன்ற மாதிரி இதுவும் வேலைக்கு வந்துருச்சு. சரி, இப்ப எல்லாம் சரி. இந்த ப்ரஷிங் இருக்கு. சரி, இப்ப நான் வந்து என்ன செய்ய போறேன்னா கிரேக்கு வந்துட்டேன். ம். இப்ப நமக்கு ஆரஞ்சும் இருக்கு. இப்ப நம்ம கிரேயும் கொண்டு வந்துகிட்டு இருக்கோம். ப்ளூவாவும் இருக்கலாம், ப்ரௌனிஷாவும் இருக்கலாம். ஒன்றும் ஜாஸ்தி கவலைப்பட வேண்டிய தேவையில்லை நமக்கு. ம். அதாவது என்ன என்ன ஒண்ணு கவனிக்க வேண்டியிருக்குன்னா, ஆரஞ்சஸ் வந்து கிரேயோட எட்ஜில் தான் இருக்கு. ஆ? ம். அந்த கிரேயோட இந்த சைடு வந்து இந்த சைடு லைட்டர் ஆயிட்டு போகுது. ம். அப்ப நம்ம வந்து அப்படிதான் கிரேயை வச்சுட்டு போகணும். ம்.
அந்த பெயிண்டிங் நம்ம செய்யும்போது சார். ஒரு 4-5 லேயர் வச்சோம் கிரே, காய விட்டு காய விட்டு. ஆமா. ஞாபகம் இருக்கா? அப்ப அதே தான் இங்கேயும் செய்ய வேண்டி வரும். ம். அதாவது ஒரு செட்டப்ல அந்த கிரே வந்துராது. ஆமா. அது பயங்கரமா இருந்தது சார். ஆமா, அது பில்ட் ஆனது இல்ல. அப்பா நான் ஒரு அட்டெம்ப்ட் பண்ணிட்டு அது அப்படியே தூங்குது. இல்ல, டஃப் பெயிண்டிங் தான் அது. ஆமா. பெயிண்டிங் ஈஸி பெயிண்டிங்லாம் ஒண்ணும் கிடையாது. பண்ணலாம் ஆரம்பிக்கலான்றப்போ ஏதோ ஒன்று வந்து சேருது. என்னமாச்சும் ஒரு வேலை வந்துருது, ஒரு தடுப்பு மாதிரி என்னமோ நின்றுது இல்ல. ஃபோர்ஸ்ஃபுல்லா தான் இல்ல பண்றேன் அப்படின்ட்டு தான் பண்ணிட்டு இருக்கேன். அவருக்கு லீவ் விட்டாச்சுன்னா அப்புறம் மேனேஜ் பண்றது, கிளாஸ் அட்டன் பண்றது கஷ்டமா இருக்கும். ப்ராக்டிஸ் அட்லீஸ்ட் நைட்ல பண்ணிடலாம். ஆமா, அட்டென்ஷன் தேவைப்படும் இல்ல. ஆமா. நீ மாட்ட பண்ணு நான் இருக்கேன்னு அந்த இதுக்கு வரல இன்னும். ஆமா, அந்த ஏஜ் வரல இன்னும். அதே ஒரு ரீசன், மார்ச்சுக்குள்ள எப்படியாவது ஒரு அளவு பண்ணிட்டா நமக்கு ப்ராக்டிஸ் எனக்கு நைட்ல டைம் கிடைக்கும், அக்கௌண்ட் பண்ணிடலாம். லீவுன்றமோ எனக்கு அந்த இதுவும் இல்லை. மார்னிங் நான் 4:00 இருந்து 4:30 இருந்து பண்ணணும், அதெல்லாம் இல்லை. ஓகே ஓகே. ஆமா, லீவுன்றப்ப அது தப்பிச்சிடும். ஆமா. ஒரு மாதிரி சரியா வந்துகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு. அதாவது சார் ஆக்சுவலா நல்லா செட்டில் ஆயிட்டு வருது. இப்ப நம்ம 2வது லேயர் 3வது லேயர் கொண்டாடுறப்ப கண்ட்ரோல் இன்னும் பெட்டர் ஆயிரும். இப்ப இந்த சைடு வர்றப்ப கொஞ்சம் ப்ளூயிஷ் ஆக்கிரும். அந்த இங்க ஆரஞ்சிஷ கொண்டு வந்துட்டு இந்த சைடுல ப்ளூஸ கொண்டு வந்துட்டோம்னா அந்த பெயிண்டிங் செஞ்சது நமக்கு எவ்வளவு தூரத்துக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டு வந்துருச்சுல்ல. ஆமா. இது என்னன்னா சில இடங்கள்ல அந்த அந்த ஆரஞ்சை ஒட்டி ஒரு டார்க் டோன் ஒண்ணு வருது. சில இடங்கள்ல இங்கே டார்க் டோன் வருது. அப்ப அதுக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்றத நம்ம பார்த்து கலர் வச்சுக்கிட்டே வர வேண்டியதா இருக்கு. சரியா, இது இப்படி இருக்கட்டும். இது இப்படியே இருக்கட்டும். நம்ம அந்த எல்லோவை எடுத்து இந்த இடத்த ஒயிட்டாவே விட்டுருவோம் நம்ம. எல்லோ சக்கையோடவே நல்ல டைமென்ஷன் வந்துருது. அதுக்கும் இதுக்கும் கனெக்ஷனும் இருக்கு, டிஃபரன்ஸும் இருக்கு. ஆமா. அப்படியே மூவ் பண்ண வச்சிடலாம். அத வச்சுட்டு இங்க கிரேய கொண்டு வந்துரும். இல்லாட்டி மழை கொண்டு வர்றதா இருந்தாலும் கொண்டு வரலாம். அப்பங்க எப்படின்னு மழை கொண்டு வர்றதா இருந்தாலும் கொண்டு வரலாம்.
இப்ப இந்த சைட இது நல்ல அருமையான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அல்ல போச்சு. ஆக்சுவலா என்ன செய்யறதுன்னு கொஞ்ச நேரம் முழிக்க ஆரம்பிச்சிட்டேன் நான். திரும்பி வெட் பண்ணா எல்லாம் போறதுக்கு சான்சஸ் நிறையா. ஆமா ஆமா. டிஎஃப் எக்ஸாம்ஸ் எல்லாம் எப்படி போச்சு சார்? நல்லா ரொம்ப நல்லா போச்சு. ஸ்டூடெண்ட்ஸும் நல்லா செஞ்சாங்க. எக்ஸ்டர்னல் எக்ஸாமினர் வந்து ஆக்சுவலா ஒரு ஃபேன் மாதிரி, ஸ்டூடெண்ட் மாதிரியா எக்ஸ்டர்னல் எக்ஸாமினர் வர்றாளு. வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து அவருக்கே தெரியுது நான் தான் வந்து அவர் ஃபேஸ்புக்ல இதுல எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்காப்ல. அந்த ஏஜ் ரஞ்சித் இந்த ஆளுதான் அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. சார் உங்களை வச்சுதான் சார் நான் ஆக்சுவலா கிளாஸே எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற லெவலுக்கு போயிட்டாப்ல. அதனால இப்படி செய்யறாங்க அப்படி செய்யறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு இன்புட் நல்லா வந்துச்சு. போன தடவைய விட சார் ஒரு தடவை இம்ப்ரூவ் ஆயிட்டே போறாங்க மாதிரி தெரியுது சார். உங்க ஸ்டூடெண்ட்ஸ பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு சார். அது எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் பண்றீங்கன்றது தெரியல, அப்படி இப்படின்னு பேச்சு போச்சு. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்லிட்டு இருந்தேன் அப்படி இருக்கு, அதனால வந்து நீங்க வந்து இத விட்டுறாதீங்க, இந்த தொழில விட்டுறாதீங்க அப்படின்னு. இப்ப நம்ம வைக்கிறப்ப அது பிரஷ் ஸ்ட்ரோக்ன்றது தெரியுது. அத லேசா மேனிபுலேட் பண்ணி பிரஷ் ஸ்ட்ரோக் மாதிரி தெரியாம கொண்டு வர்றதுல தான் இருக்கு நம்மளுடைய வேலையை. பேஸ் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஆமா. யூஸ்வலா நமக்கு ஒரு ஒரு டீச்சர், நான் இல்லை எந்த ஒரு டீச்சரா இருந்தாலும் ஒரு டீச்சர் டீச் பண்ணிட்டு இருக்கும்போது இதை எப்படி பிளான் பண்ணீங்க அப்படின்றது தான் ஒரு. இந்த இடத்துல இப்ப நான் இந்த இடத்துல ஆரஞ்சு வச்சேன், அது எப்படி அந்த இடத்துல ஆரஞ்சு தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி நீங்க பிளான் பண்றீங்க அப்படின்னு. இப்ப அந்த இடத்துல வந்து எல்லோ வந்து இருக்கு, நல்லா இருக்கு, இன்னும் எல்லோவை விட வேற என்னமாச்சும் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி தெரியுதே அப்படின்னு யோசிக்கிறோம். அப்படின்னு யோசனை வந்துச்சுன்னா என்ன வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். எல்லோ மிக்ஸ் ஆன எல்லோ வந்து பிரைமரி கலர், எல்லோ மிக்ஸ் ஆகக்கூடிய செகண்டரி கலர்ஸ் என்ன இருக்கு, இதான் செகண்டரி கலர்ஸ். சரி, இப்ப செகண்டரி கலர்ஸ் வச்சா இந்த இடத்துல என்ன கலரை வச்சா சரியா இருக்கும், இந்த இடத்துல கட்டாம கிரீன் வைக்க முடியாது, அப்ப ரெட் வச்சாதான் சரியா இருக்கும், ரெட் வந்து ரொம்ப பிரைட்டா போயிடும், அப்ப ஆரஞ்சு தான் வைக்க முடியும். சரி ஆரஞ்சு வச்சு பார்ப்போம். தப்பிதமா போயிருச்சுன்னா அதானே பயம் நமக்கு.
தப்பிதான் போச்சுன்னா தூக்கி போட்டுருவோம். தூக்கி போடணும், இல்லை மேனிபுலேட் பண்ணி தப்பானதை இதான் செய்யுன்னு சொல்லிடுறாங்க. ஆமா, வேற என்னத்துக்காச்சும் செஞ்சிடலாம், வேற என்னமாச்சும் செஞ்சு யூஸ் பண்ணிக்கிற வேண்டியதுதான். என்னமாச்சும் ஒரு கை வேலையா வரும் அது. இப்ப இந்த இடத்துல எப்படி இந்த இடத்துல ஆங்கிள் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு யோசிச்சீங்க? நான் இப்படிதான் கலர் வச்சுட்டு இப்படி இந்த கிளவுட் அப்படி கொண்டு வந்துடலாம்னு தான் யோசிச்சு அதை வச்சேன். அப்படின்னு சொல்லிட்டு வச்சு பார்த்தா இந்த இடத்துல இப்படி கிளவுட் இப்படி வச்சிருக்கேன். அப்ப இதை எப்படி கொண்டாந்து ஜாயின் பண்றது? ஸ்லோவா அப்படியே ஜாயின் ஆகும். எப்படி இப்போ ஐப்ரோஸ் செஞ்சிட்டு இருக்கும்போது அப்படியே அந்த ஹேரோட ஹைலைனோட எப்படி ஜாயின் ஆகுமோ அதே மாதிரி ஒரு கான்செப்ட் தான். இப்படி ஜாயின் ஆதான் அது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சரி, அப்படி ஜாயின் ஆக்கி பார்ப்போம். நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. அப்ப அடுத்த தடவை வர்றப்ப அது தைரியமா நம்ம செய்யலாம். நல்லா இல்லாட்டி நமக்கு நல்லா தெரியும், அந்த இடத்துல அப்படி செஞ்சிடக்கூடாது. செஞ்சோம்னா பெயிண்டிங் வீணா போயிடும். அந்த ஒரு பேக்ரவுண்ட் ஃபோர்கிரவுண்ட் மாதிரி வந்தது. பேக்ரவுண்ட்ல அந்த ஒயிட் அண்ட் ஆரஞ்சு இருக்கு. ஆமா ஆமா பிளாக் இருக்கு. ஆமா, உட்கார்ந்துருச்சு, ஒரு மீனிங் வர ஆரம்பிச்சிருச்சு இதுல. இப்ப என்னன்னா அது இந்த இடத்துல என்னமோ தண்டர் மாதிரி ஒரு கிரீனிஷ் டோன் ஒண்ணு இருக்கு அந்த போட்டோகிராஃப்ல. ஆக்சுவலா இது நிறைய பார்க்க அது என்ன சொல்றது, ஏஐன்னு தான் தோணுது. இருந்தாலுமே நல்ல அருமையான ஒரு நல்ல ஒரு காம்போசிஷனை எடுத்து கம்பைன் பண்ணிருக்கணும். அதனால இட்ஸ் a குட் பெயிண்டிங். இட்ஸ் a குட் ரெஃபரன்ஸ் ஒர்க். அப்ப அந்த இடத்த லேசா அதை ட்ரை பண்ணி பாக்குறது நல்ல ஐடியாவா தோணுது. இந்த இடத்துல ப்ளூ ஒரு ஒரு மீனிங்ஃபுல்லா ஒரு கலரை கொடுத்துருச்சா அந்த இடத்துல. சரி சரி, இது அந்த இடத்துல லேசா கிரீனை வச்சுட்டு இன்னைக்கு ஸ்டாப் பண்ணிடுவோம். அப்ப இல்ல டைம் ஆகுது இல்ல? சரியா? இப்ப அந்த இடத்துல லேசா ஒரு கிரீனிஷ் டோன் ஒண்ணு இருக்கு. அந்த கிரீனிஷ் டோனை சம்பந்தம் இல்லாம கிரீன். பட் அந்த இடம் மட்டும்தான் இருக்கு. அந்த இடம் மாத்திரம் தான் இருக்கு. இன்கேஸ் இது ஏஐயா இல்லாமல் இருந்தால் அந்த இடம் ஆக்சுவலா
அங்க தண்டர் அடிச்சுக்கிட்டு இருக்கணும். ம் அந்த இடத்துல தண்டர் பின்னாடி தண்டர் அடிக்கிறத வந்து நல்ல டைம் எக்ஸ்போஷர் கொடுத்துருந்தாங்கன்னா ஆமா அந்த ஆரஞ்சு இந்த சைட்ல இருந்து எல்லோஷ் ஆரஞ்சு வர்றதும் ம் அந்த சைட்ல இருந்து ப்ளூ வர்றதும் சேர்ந்து ம் கிரீனிஷா அந்த ஒயிட் லைட்ல தண்டரோடைய இது லைட்னிங்கோடைய கலர் வந்து ஒயிட் தான் இல்லையா? ஆக்சுவலா ம் நல்லா ஒயிட்டா இருக்கும். ம் அந்த அந்த இதுதான் அப்படி வந்து அப்படி தெரியுதுன்னு நினைக்கிறேன். ம் மோஸ்ட் ப்ராபப்ளி. இல்ல இந்த இடத்துல மாத்திரம் லேசா மேனேஜ் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தேன். ம் அப்படியே தான் அதை கொண்டு போகணும். அப்படியே இதை வந்து கிரேயும் இதையும் ரெடியூஸ் பண்ணிட்டே போக வேண்டியதுதான். அந்த இடம் அழகா உட்காருது இல்லையா? அதே இது வந்து இங்கெல்லாம் வர ஆரம்பிச்சிச்சுன்னா அதோடைய மீனிங் வந்து அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். கரெக்ட். அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்ப நான் வந்து இந்த இடத்துக்கு கிரேஸ் கொண்டு வரணும். இந்த ஒயிட் இல்லாம வரணும். சரியா? இந்த இடம் உட்கார ஆரம்பிச்சிருச்சு இல்லையா? சரி அம்மா, இன்னைக்கு இதோட நிறுத்திக்கிறோமா? நான் இது ரெண்டையும் வந்து நான் அனுப்பி விடுறேன். ரெக்கார்டிங் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்து எத்தனை பீஸா இருக்குன்னு சொல்லிட்டு, ஏன்னா சின்னதா அர்த்தம் இல்லாம இருக்க ரெக்கார்டிங் அனுப்பி பிரயோஜனம் இல்ல. சரியா? எத்தனை பீஸ் வருது அப்படின்றத பார்த்து நான் அனுப்பி விடுறேன். ஓகே ஓகேம்மா, பாய்மா. ஓகே, தேங்க்யூ.